வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மாமே. ஒன் பீஸ்ல பவர் சிஸ்டம் டெவில் ஃப்ரூட் பேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஹாக்கி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா டெவில் ஃப்ரூட் யூஸரா மட்டும் இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து ஹாக்கி மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதுல இன்னும் ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டோம்னா டெவில் ஃப்ரூட் யூஸராகவும் இருப்பாங்க, பிளஸ் ஹாக்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹாக்கி இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்றது ஈஸியான ஒன்று கிடையாது. ஏன்னா இப்போ டெவில் ஃப்ரூட் யூஸர் ஆகணும்னா அதை சாப்பிட்டாலே போதும், அந்த பவர் அவங்களால யூஸ் பண்ண முடியும். பட் ஹாக்கி யூஸ் பண்ணணும்னா அதுக்கு அவங்க ட்ரைனிங் எடுக்கணும். அதுலயும் கான்குரர் ஹாக்கி எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மியான பேர். அதுலயே ஸ்கில்ஃபுல்லா யூஸ் பண்றது இன்னும் கம்மியான பேர். இந்த வீடியோல டெவில் ஃப்ரூட் யூஸரா இல்லாம ஹாக்கி மட்டுமே யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லா இருக்க தரமான 10 கேரக்டர் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல ஹை பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. 10th எட்வர்டு வீவில். இவன் வந்து ஒயிட் பியர்டோட பயாலஜிக்கல் சன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிருப்பான். இவனுக்கு இன்டெலிஜென்ட் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஆனா செம்ம ஸ்ட்ராங். அவங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருப்பான். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா இவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, இது யங் ஏஜ்ல ஒயிட் பியர்ட் இருந்தார் இல்லையா, அவர் லெவலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிருப்பாங்க. இவனும் தனியாவே நிறைய தரமான சம்பவம் எல்லாம் பண்ணிருக்கான். ஒயிட் பியர்டோட சப்போர்டினேட்டா இருந்த 16 பைரேட் குரூவை இவன் சிங்கிளாவே அழிச்சிருந்திருப்பான். நகினாட்டா ஸ்வாட இவனும் யூஸ் பண்ணிருப்பான். அதை ரொம்ப பவர்ஃபுல்லாவும் யூஸ் பண்ணியிருந்திருப்பான். இவன் வந்து 2 டைப் ஆஃப் ஹாக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கான். ஒன்னு வந்து அப்சர்வேஷன் ஹாக்கி, இன்னொன்னு வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கி. இந்த ஆர்மமெண்ட் ஹாக்கியை இவன் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பான். 9th பென் பெக்மன். ரிட்டையர்டு பைரேட்ல சாங்ஸுக்கு அடுத்த அத்தாரிட்டியில் இருக்கவர் இவர் தான். இவர் செம்ம இன்டெலிஜென்ட். எந்த அளவுக்குனா ஈஸ்ட் ப்ளூ சாகால நிறைய கேரக்டர் வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுல நிறைய பேர் வந்து செம்ம இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் விட அதிகமான ஐக்கியம் இருக்குது இவருக்கு தான். இவர் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா இருக்காரோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாகவும் இருந்திருப்பாரு. இவர் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஏன்னா மவுண்டன் பேண்டிட் பைரேட் குரூ இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் இவர் சிங்கிளாவே கில் பண்ணியிருந்திருப்பாரு. அதுவும் எப்படின்னா இவரோட சிகரெட் அதுக்கப்புறமா கன், இது ரெண்டை மட்டுமே யூஸ் பண்ணி வந்து கில் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த கன்னை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிருக்க மாட்டாரு. அந்த கண்ணோட பொடி இருக்கு இல்லையா, அதை கையில பிடிச்சிட்டு அடிச்சே எல்லாரையும் கொண்டிருப்பாரு. இவர் ரொம்ப ஸ்பீடு, இவரோட ஸ்ட்ரென்த்துமே ரொம்ப அதிகம். இவர் வந்து 2 டைப் ஆஃப் ஹாக்கி யூஸ் பண்ணி வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து அப்சர்வேஷன் ஹாக்கி, இன்னொன்னு வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கி. இந்த ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்கு இல்லையா, இதை மாஸ்டரி பண்ணிருப்பாரு. எந்த அளவுக்குனா இவர் கன் யூஸ் பண்ணி ஷூட் பண்றாரு இல்லையா, ஷூட் பண்றப்போ அந்த புல்லட்ல இவரால ஆர்மமெண்ட் ஹாக்கியை இன்ஃபியூஸ் பண்ணி இவரால ஷூட் பண்ண முடியும். இதோட பெரிய பிளஸ் என்னன்னா லோகே டைப் டெவில் ஃப்ரூட் யூஸரா இருக்காங்கன்னு வச்சுங்களே, அவங்கள அஃபெக்ட் பண்ணணும்னா ஹாக்கி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா மட்டும்தான் அவங்களை அஃபெக்ட் பண்ண முடியும். ஒரு புல்லட்ல ஆர்மமெண்ட் ஹாக்கி இன்ஃபியூஸ் பண்றதுனால லோகே டைப் டெவில் ஃப்ரூட் யூஸரா இருந்தாலும் இவரால அஃபெக்ட் பண்ண முடியும். இவர் இன்னும் கான்குரர் ஹாக்கி யூஸ் பண்ணி நம்ம பார்க்கல, பட் இவர் யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் அதிகம். 8th ரியூமா. ரியூமா வந்து வானோ கண்ட்ரில இருந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்வார்ட்ஸ்மேன். இவருக்கு வந்து ஒரு நிக்நேம் இருக்கு, காட் ஆஃப் த பிளேடுன்னு சொல்லிட்டு. ஸ்வாட் யூஸ் பண்ணி பேட்டில் பண்றாரு இல்லையா, அது காட் லெவலுக்கு இருக்குமா. இவர் டெத் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமும் இவரோட புகழ்ங்கிறது வானோ கண்ட்ரில வந்து நிலைச்சிருந்துகிட்டு இருக்கு. இவர் வந்து ஒரு டிராகனை ரொம்ப அசால்ட்டா ஒரே மூவ்லயே கில் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட் வந்து யூஸ் பண்ணிருப்பாரு, சூசி. அது வந்து பிளாக் ஸ்வாட். இவரும் ஹாக்கியை வந்து வேற லெவல்ல யூஸ் பண்ணிருப்பாரு. அதுலயும் ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்கு இல்லையா, அதை மாஸ்டரி பண்ணியிருந்திருப்பாரு. இவரோட ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதுல ஆர்மமெண்ட் ஹாக்கியை யூஸ் பண்ணி அது பர்மனண்டாவே பிளாக் ஆயிருந்திருக்கும். 7th கபான். இவர் வந்து ரோஜர் பைரேட் குரூல இருந்தவர். இவர் தான் ரோஜரோட லெஃப்ட் ஹேண்ட் மேன். இவருக்கு வந்து ஒரு நிக்நேம் இருக்கு, மவுண்டைன் ஈட்டர். இந்த நேம் ஏன் இவருக்கு வந்திருக்குன்னா, ரோஜருக்கு வந்து அடிபட்டிருக்கும். அந்த டைம்ல ஒரு 100 எனிமீஸ்க்கு மேல வந்திருப்பாங்க. அவங்கள இவர் சிங்கிளாவே டிஃபீட் பண்ணிருப்பாரு. அதுவும் எப்படின்னா இவர் வந்து ஆக்ஸ் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுவாரு. இவரோட 2 ஆக்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையுமே டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அந்த பேட்டிலோட எண்ட்ல என்ன இருந்திருக்குன்னா, அந்த மவுண்டைன்ல மரம் செடி கொடியெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இருந்திருக்காது. ஸோ அதனாலதான் இவருக்கு வந்து மவுண்டைன் ஈட்டர்னு சொல்லிட்டு ஒரு நிக்நேம் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு தரமான நிறைய சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஒரே மூலையே ஒரு கேஸ்டில் டவரை அசால்ட்டா அழிச்சிருந்திருப்பாரு, அதுவும் ஓல்ட் ஏஜ்ல. இவரும் ஹாக்கியை வந்து வேற லெவல்ல யூஸ் பண்ணுவாரு. ஒரு கான்குரர் ஹாக்கி யூஸ் பண்ணி அட்டாக் பண்றப்போ எந்த அளவுக்கு எனிமி வந்து அஃபெக்ட் பண்ணிருக்குன்னா, காட்ஸ் நைட் இருக்காங்க இல்லையா, ஈமோட டீம், அவங்க எல்லாம் வந்து இம்மார்டல். அட்டாக் பண்ண ரீஜெனரேட் ஆயிட்டே இருப்பாங்க. இவர் அட்டாக் பண்றப்போ அது வந்து பிளாக் லைட் மாதிரி இருந்திருக்கும். அந்த அட்டாக் எந்த அளவுக்கு அவங்க அஃபெக்ட் பண்ணிருக்குன்னா, சோமர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவனோட ஹேண்ட் ரீஜெனரேட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்திருக்கும். அப்போதைக்கு அவனுக்கு காயமும் விழுந்திருக்கும். அந்த அளவுக்கு இவர் ஹாக்கி யூஸ் பண்ணி அவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிருப்பாரு. ஸோ இவர் வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கி யூஸ் பண்ணுவாரு. இதெல்லாம் விட அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்கு இல்லையா, இதை எலைட் லெவல்ல யூஸ் பண்ணுவாரு. காட்ஸ் நைட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட பிரசன்ட ஹைட் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அதை கூட இவர் வந்து சென்ஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இதெல்லாம் வந்து ஓல்ட் ஏஜ்ல. அப்போ அவரோட பிரைம் டைம்ல எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருப்பாரு. 6th மீஹாக். கரண்டா ஒன் பீஸ் வேர்ல்ட்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வார்ட்ஸ்மேனா இருக்குது வந்து மீஹாக் தான். ஸோ எனக்கு அவரோட ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதை பார்க்கறப்பவே ஆச்சரியமா இருக்கும், ஏன்னா இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அந்த ஸ்வாடை சிங்கிள் ஹேண்ட்ல வந்து இவர் யூஸ் பண்ணுவாரு, டபுள் ஹேண்ட்லயும் இவரால யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு அட்டாக் பண்றதுக்கு யாராவது ஷூட் பண்றாங்கன்னு வச்சுக்கீங்களே, அந்த புல்லட்டை இவர் அவரோட ஸ்வாட் யூஸ் பண்ணியே டர்ன் பண்ணி விட்டுருவாரு. அதே மாதிரி எனிமி என்னதான் ரொம்ப அதிகமா ஒரு பெரிய ஷிப்லயே வந்தாலும் அந்த ஷிப்பையே
அசால்ட்டா ஒரே கட்டில முடிச்சு விட்டுருவாரு. இவரோட ஃபுல் பேட்டில நம்ம எங்கேயுமே முழுசா பார்க்கல. ஸோ மெரைன் ஃபுட் வார்ல வந்து பேட்டில் நடந்தது இல்லையா? ஸோ அந்த பேட்டிலையுமே சின்ன சின்ன கிளிம்ஸ் மாதிரி தான் அவரோட அட்டாக்லாம் நம்ம பார்த்தோம். அதுலேயே ஒன்று ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். இவரோட யோர் ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாரு இருக்கு இல்லையா, அதுவே ஒரு பெரிய ஐஸ்பர்க்கை கட் பண்ணி இருந்திருக்கும். அப்போ அவர் டைரக்டா கட் பண்ணார்னா அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். இவர் வந்து 2 டைப் ஆஃப் ஹாக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து அப்சர்வேஷன் ஹாக்கி, இன்னொன்று வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கி. இவரோட ஐசைட் வந்து வேற லெவல்ல இருக்கும். இவரோட ஆர்மமெண்ட் ஹாக்கியையும் ஒரு மாஸ்டர் பண்ணியிருப்பாரு. இது வரைக்கும் ஒன் பீஸ் வேர்ல்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட் வச்சிருக்கிறது மீஹாக் தான். 5th ரேலி. இவர் வந்து ரோஜரோட ரைட் ஹேண்ட் மேன். இவருக்கு வந்து ஒரு நிக்நேம் இருக்கு, டார்க் கிங். இவர் ஓல்ட் ஏஜ்ல கூட ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருப்பாரு. அந்த ஏஜ்லயே கிசாரோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா இவரால பேட்டில் பண்ண முடிஞ்சிருக்கும். இவர் 3 டைப் ஆஃப் ஹாக்கியையும் மாஸ்டர் பண்ணிருப்பாரு. அதுலயும் கான்குரர் ஹாக்கி இருக்கு இல்லையா, அதை வேற லெவல்ல யூஸ் பண்ணுவாரு. வீக்கானவங்களா இருந்தாங்கன்னா இவருக்கு முன்னாடி நிக்க கூட முடியாது. இவரோட அப்சர்வேஷன் ஹாக்கி எந்த அளவுக்கு இருக்குன்னா, இவரால பிரசன்ட சென்ஸ் பண்றது மட்டும் கிடையாது, இன்னொருத்தவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் இவரால சென்ஸ் பண்ண முடியும், ஃபியூச்சரையும் இவரால பார்க்க முடியும். இவர் வந்து ஸ்வாட் யூஸ் பண்ணியும் வேற லெவல்ல பேட்டில் பண்ணுவாரு. காட் வேலிலே ஒரு தரமான சம்பவத்தை வந்து நம்ம பார்க்கலாம். சோமர்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை இவரோட ஸ்வாடோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனை பறக்க விட்டுருப்பாரு. ஓல்ட் ஏஜ்லயும் கிசாரை வந்து லைட்டா ஸ்வாடா கன்வெர்ட் பண்ணி பேட்டில் பண்ணுவோம் இல்லையா, அவனுக்கு ஈக்குவலா இவர் வந்து ஸ்வாட் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணிருப்பாரு. இவர் ஸ்வாட் யூஸ் பண்றப்போ அதுல இவரோட ஹாக்கியை இன்ஃபியூஸ் பண்ணியும் இவரால அட்டாக் பண்ண முடியும். இவரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, இது ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அதுவும் ஓல்ட் ஏஜ்ல கூட அமேசான் லில்லிக்கு நீந்தியே போயிருந்திருப்பாரு. இவர் வந்து பிளாக் பியர்டுக்கு அகைன்ஸ்டாவும் பேட்டில் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த டைம்ல இவர் பிரைம் லெவல்ல இருந்தார் இல்லையா, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லாதனால அவனை இவரால ஃபுல்லா டிஃபீட் பண்ணிருக்க முடியாது. 4th ஓடன். ஓடன் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்வாட் ஸ்டைல மாஸ்டரி பண்ணிருப்பாரு. அவர் யூஸ் பண்ற 2 ஸ்வாட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஒன்னு வந்து என்மா, இன்னொன்னு வந்து அமினோ ஹபாக்கிரி. ஸோ நம்ம என்மா யூஸ் பண்றப்பே பார்த்திருப்போம். அதை யூஸ் பண்ணணும்னா ஹாக்கியை கண்ட்ரோல் பண்ணணும். ஓடன் மவுண்டைன் கார்டை அசால்ட்டா கட் பண்ணி கில் பண்ணி இருந்திருப்பாரு. இவர் ஒயிட் பியர் பைரேட்ல இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து ரோஜர் பைரேட்லயே இருந்திருப்பாரு. 3 டைப் ஆஃப் ஹாக்கியையும் ஓடன் வந்து யூஸ் பண்ணுவாரு. வாய்ஸ் ஆஃப் வால்திங் இருக்கு இல்லையா, அந்த எபிலிட்டியும் இவருக்கு இருக்கு. இது இல்லாம இவர் நேவிகேட்டர் வேற. அதுக்கப்புறமா ஏசியன் லாங்குவேஜை இவரால ரீட் பண்ண முடியும். ரோஜருக்கு அகைன்ஸ்டா இவர் வந்து ஒரு பேட்டில் போட்டிருப்பாரு. பட் இவரால பெருசா எதுவும் பண்ணிருக்க முடியாது. பட் கைடோவுக்கு அகைன்ஸ்டா தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருப்பாரு. கைடோ டிராகன் ஃபார்ம்ல இருக்கையிலேயே அவனுக்கு வந்து ஒரு பெரிய தலைமை போட்டுட்டு இருந்திருப்பாரு. கைடோவுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ ஓடன் வந்து ஆல்மோஸ்ட் வின் பண்ணியிருந்திருப்பாரு. கைடோ அவனை டிஃபீட் பண்ற மாதிரியான பர்சன்ஸ்ல ஓடனுமே அவன் சொல்லியிருந்திருப்பான். 3rd சாங்ஸ் வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணாத பேட்டில் வந்து நிறைய பேட்டில் இருக்கு. ஒன்னு வந்து மீஹாக்குக்கும் இவருக்கும் போயிட்டு இருக்க பேட்டில், பிளாக் பியர்டுக்கும் சாங்ஸுக்கும் நடந்த பேட்டில். இவரோட ஹாக்கி பத்தி நம்ம நிறைய வந்து பார்த்துட்டோம். பட் இவரோட ஸ்வாட் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அண்டர் ரேட்டடா இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மீஹாக்கு அகைன்ஸ்டா சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலே பெட்டரா ஸ்வாட் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணா மட்டும்தான் அவருக்கு முன்னாடி நிற்கவே முடியும். ஸோ உங்க 2 பேருக்குமான பேட்டில் வந்து நிறைய டைம் நடந்திருக்குன்னா, இவருமே ஸ்வாட் சூப்பரா யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணக்கூடியவர். ஒயிட் பியர்டு இருக்கார் இல்லையா, அவருக்கு அகைன்ஸ்டாவும் சின்னதா ஸ்வாடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி இருப்பாங்க. ஸோ சாங்ஸ் வந்து இன்டெலிஜென்ட். ஸோ அதே மாதிரி 3 டைப் ஆஃப் ஹாக்கி யூஸ் பண்ணுவாரு. அதுலயும் அப்சர்வேஷன் ஹாக்கி வந்து அல்டிமேட்டா யூஸ் பண்ணுவாரு. கான்குரர் ஹாக்கியையும் ஒய்ஃபை மாதிரி யூஸ் பண்ணுவாரு. 2nd மங்கி டி கார்ப். கார்ப் வந்து வைஸ் அட்மிரல். பட் ஆக்சுவலா வந்து ஒரு அட்மிரல் ஆக சொல்லி நிறைய டைம் ப்ரொமோஷன் வந்து வந்திருக்கும். பட் அது வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு வைஸ் அட்மிரல்லே இருந்திருப்பாரு. கார்ப் கிட்ட பிடிச்சது என்னன்னா, ஒரு பேட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கீங்களே, எல்லாருமே ஏதாவது ஒரு வெப்பன் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ண போவாங்க. இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா டெவில் ஃப்ரூட் யூஸரா இருக்காங்கன்னா, ஸோ அந்த எபிலிட்டிங்கிறது வந்து நார்மலாகவே உங்களுக்கு இருக்கும். பட் கார்ப் பேட்டில் பண்ண போறப்போ சட்டையை மடிச்சு விட்டுட்டு அப்படியே வெறும் கையில போவாரு. அதை பார்க்கறதுக்கே செம்ம மாசா இருக்கும். இவரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு ட்ரைனிங் எடுக்கிறப்பவே பார்க்கலாம், பஞ்சிங் பேக்கா ஒரு ஷிப்பை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் தான் குஷானமே ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. இவங்க ட்ரெயின் பண்றப்போ ஹாக்கி யூஸ் பண்ணி எல்லாம் பஞ்ச் பண்ண மாட்டாங்க. நார்மலா அவங்க ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து 3 டைப் ஆஃப் ஹாக்கியை யூஸ் பண்ணுவாரு. இவரால் கான்குரர் ஹாக்கி இருக்குல்ல, அதை மாஸ்டர் பண்ணியிருப்பாரு. நிறைய அமௌண்ட் ஆஃப் கான்குரர் ஹாக்கியை இவர் அட்டாக் பண்றப்போ இவரால் யூஸ் பண்ண முடியும். இவரோட பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து கேலக்ஸி இம்பாக்ட். காட் வேலியில நிறைய தரமான சம்பவத்தெல்லாம் அவர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுல மெயினான ஒன்று ராக்ஸுக்கு அகைன்ஸ்டா ரோஜரோட சேர்ந்து பேட்டில் பண்ணுது. ஸோ ராக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அப்ப டீமன் ஃபார்ம்ல இருந்தாலும் இவரும் ரோஜரும் சேர்ந்து ராக்ஸ் மேல பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை போட்டு அந்த கண்ட்ரோலையும் அவன்கிட்ட எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரோஜரோட பெரிய பிளஸ் நான் என்ன பாக்குறேன்னா, அவரோட வில் பவர் தான். அதுக்கு மெயினான ரீசன் வந்து அவருக்கு இல்னஸ் இருந்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் டிராவல் பண்ணிருப்பாரு. அந்த ஸ்டேஜ்ல கூட நிறைய பேருக்கு அகைன்ஸ்டா அவர் வந்து பேட்டில் பண்ணிருக்காரு. ஒயிட் பியர்டும் ரோஜரும் எங்கெங்க பாக்குறாங்களோ அங்கெல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க. அவங்க பண்ற அட்டாக் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இவர் யூஸ் பண்ற ஸ்வாட் வந்து சுப்ரீம் கிரேட் ஸ்வாட்ல ஒரு ஸ்வாட். அதோட நேம் வந்து ஏஸ். ஓடன் வந்து ரோஜர் அட்டாக் பண்றதுக்காண்டி வருவான். அப்ப ரோஜர் ஒரு கேஷுவலான அட்டாக் தான் போட்டு இருந்திருப்பாரு. பட் அந்த அட்டாக்லயே ஓடன் வந்து ரொம்ப தூரம் தெரிச்சு விழுந்திருப்பான். ஓடனே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தான். அசால்ட்டா ஒரு ஷிப்பை ஓடனால வந்து ஃபினிஷ் பண்ணிட முடியும். பட் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஓடனையே ரொம்ப ஈஸியா ரோஜர் வந்து ஹேண்டில் பண்ணிருப்பாரு. ராக்ஸுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஒர்த்தான பேட்டில் வந்து பண்ணிருக்காரு. ஸோ எப்படியாப்பட்ட கேரக்டர்னா, பேட்டில் நடந்துகிட்டு இருக்குன்னா எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த பேட்டில் இருந்து பின்வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு நின்று பேட்டில் பண்றவர் தான் ரோஜர். அதுக்கடுத்து ஒரு கேரக்டரை பார்க்கலாம். இந்த கேரக்டர்ல வந்து மேசிவான பவர்
பவர் இருக்க ஒரு கேரக்டர் ராக்ஸ். ஸோ ராக்ஸ் வந்து காட் வேல்யூ முடிஞ்சிருச்சு. பட் ராக்ஸ் வந்து எந்த டெபிள் ஃப்ரூட் யூஸ் பண்ணியும் நம்ம பார்க்கல. ஒரு சில தியரிஸ்ல அவர் டெபிள் ஃப்ரூட் யூஸர்னு சொல்லிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் டெபிள் ஃப்ரூட் பவர் வந்து யூஸ் பண்ணி நம்ம பார்க்கல. இவர் வந்து நம்ம ஷாங்க்ஸோட ஃபாதர் இருக்கார் இல்லையா, கார்லிங், அவரெல்லாம் அடிச்சு தெறிக்க விட்டுருக்காரு. ஸோ இவர் வந்து ஸ்வாட் யூஸ் பண்ணி பேட்டில் பண்றப்போ 2 ஹேண்ட்ல யூஸ் பண்ணி இவர் வந்து ஸ்வாட் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுவாரு. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றப்பவே அதோட அழிவு ரொம்ப அதிகமா இருக்கும். டபுள் ஹேண்ட்ல ஸ்வாடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாருன்னு வச்சுக்கீங்களே, அந்த இடமே தெரிச்சிரும். இவருமே எல்லா டைப் ஆஃப் ஹாக்கியும் யூஸ் பண்ணுவாரு. அந்த ஹாக்கியோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் ராக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஈமுக்கு அகேன்ஸ்டாவும் தரமான ஒரு பேட்டில் பண்ண ஒரு கேரக்டர் தான் ராக். மாங்க இன்னும் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே வரக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ணாம இன்னும் பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்லாம் நிறைய வரலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டை மட்டும் நான் எடுத்திருக்கேன். நீங்க யாரை பவர்ஃபுல் நினைக்கிறீங்க, உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.